திருமாவளவன், சீமான் ஆகியோர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் என திண்டுக்கல்லில் பேட்டியளித்த மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலை மோடியிடம் சொல் என பெண்ணிடம் ஒரு தீவிரவாதி கூறிய பிறகும் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறினால் எதற்குதான் நடவடிக்கை எடுப்பது என கேள்வி எழுப்பினார். எதனால பண்ணலான்னு வேணா திருமாவளவன் கிட்ட கேளுங்களேன். ஆனா திருமாவளவன் தான் இந்த மாதிரி தீவிரவாதம் உள்ள பூந்து நம்முடைய மக்களை கொன்று குவிக்கிறார்கள். மனைவியின் கண் முன்னாகவே கணவன்மார்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு சகோதரி கதறுகிறார், என்னையும் சுட்டுக் கொண்டு விட்டு போ என்று. நீ போய் நான் உன்னை உயிரோடு விடுவதற்காக நீ மோடியிடம் சென்று செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம்? எது விளம்பரத்துக்காக பண்ண? திருமாவளவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் கேள்வியை தழுவ போவது உறுதி. இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்றுதான் நான் கருதுகிறேன்.